வணக்கம், வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரைச்சும் எடுத்தாச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அரைச்சிடலாம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம், இங்கே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெய் ரொம்ப கட்டி ஆயிடுச்சுங்க இந்த குளிர்னால. 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நீங்கள் எப்படி கீ ரோஸ்ட்டு செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இனிமேல் டெய்லி வீடியோ போடுறதா இருக்கேன். எப்படி வீடியோ போடணும், எப்படி போட்டால் நல்லா இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள். நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எங்கள் பசங்களுக்கு ஈரல்னால் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் ஈரலும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி டைமில் நம்ம மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் 2 டீஸ்பூன். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரம் அதிகமாக வேணும்னா. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இதுலேயும் காஷ்மீரி சில்லி பவுடர்லேயும் லேசான காரம் இருக்கும். இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சிக்கன்லேயே தண்ணி விடும். இதிலையே அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. வேகட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போவே பாருங்கள் எண்ணெய் லைட்டாக மிதந்து வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்ல. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா போதும், சிக்கன் ரெடி ஆகிடும். கடைசியாக நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.